ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் பேனிக் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வேலைக்கு போன ஒரு நபருக்கு நடந்த அமானுஷ்யம் மற்றும் திகில் சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாதிக்கப்பட்ட நபர் பேர் வருண். இந்த நபர் சென்னையில் 1999 காலகட்டத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு. தன்னோட கிராமத்துலேருந்து கிளம்பி அந்த நிறுவனத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதற்கு பின்பு தன்னோட கிராமத்துலேருந்து கிளம்பி அந்த ரூமுக்கும் போகிறாரு. ஆஃபீஸில் வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டாரு. ரூமில் கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க இவரோட சேர்த்து. அப்போ ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி 3 ஷிஃப்ட் போடுறதுக்கு சான்ஸ் உண்டு, ஸோ நான் நைட் டைமில் கூட லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு கீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட அந்த வாடகை அட்வான்ஸ் அதை பற்றிலாம் பேசி முடிச்சுட்டு அவர் அன்றைய நாள் முடிக்கிறாரு. அந்த தெருவில் பார்த்தா கிட்டத்தட்ட 6-7 மணிக்கெல்லாம் எல்லோரும் டோர் லாக் பண்ணி அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு நாள் வருண் அந்த பகுதியில் நடந்து போயிட்டு வரும்போது என்ன எல்லாருமே கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அதற்கு பின்பு கிளம்பி தன்னோட நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒர்க்குக்கு போயிடுறான். போனவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11:30-12 மணி ஆகிடுது. அப்போ தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசி பழகி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான், தன்னோட கிராமத்தை மறந்து. அப்படி அவங்க கூட இருக்கும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதற்கு பின்பு அவனோட ஊர்லேருந்து அவனுக்கு கொஞ்சம் திங்ஸுகளை அவங்க வீட்டார் அனுப்பி விட்ருக்காங்க. அதெல்லாம் வாங்கி அவனோட ரூமில் சேஃபாக வச்சுட்டு ஒர்க்கு கிளம்பி போயிட்டான். அன்றைய நாள் அவன் ஒர்க் முடிச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. டெய்லியுமே அவன் அந்த டைமுக்கு தான் வரான். அப்போது ஒரு ஆலமரத்துக்கு கீழே அவன் போகிற வழியில் ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணு யாரையும் தேடிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் வருண் கிட்ட போய் என்னாச்சு உங்களுக்கு, இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்க, எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்லை எனக்கு எந்த ஹெல்ப் வேண்டாம், என்னோடய தம்பி வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு வர்ற டைம், ஸோ அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவனை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வருண் அதை பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். ஆனால் அவனோட எண்ணங்கள் முழுக்க அந்த ஆலமரத்துக்கிட்டே இருக்குது. அதற்கு பின்பு டெய்லியும் வருண் அந்த பகுதியில் வரும்போது அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு அப்போவும் என்னோடய தம்பிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு வருண் பேச ஆரம்பித்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கிறான். அதற்கு பின்பு அவளுக்காகவே தன்னோட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணி நைட் டைமுக்கு தான் ஒர்க் போகிற மாதிரி, அதாவது நைட் டைமில் தான் ஒர்க் முடிஞ்சு வர்ற மாதிரி பிளான் பண்ணி போகிறான். அப்போ ஒரு நாள் இரவு அந்த பொண்ணுக்கிட்ட வருண் கேட்குறான், நம்ம ஏன் நைட்லேயே மீட் பண்ணுறோம், ஒரு நாள் பகலில் மீட் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னோடய தம்பிக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் பிடிக்காது, என்னை வெட்டி புதைச்சிருவான், ஸோ நான் பகலெல்லாம் யாரையும் மீட் பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, நம்ம நைட் டைம்லேயே மீட் பண்ணிக்கலாம், பட் என்றைக்காக இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு 4 ஆசையாக வார்த்தைகளை பேசுகிறான் வருண். அந்த பொண்ணும் பேசிகிட்டே இருந்துட்டு சரி நீ கிளம்பிப்போ, மணியாச்சு 12:30 ஆகிடுச்சு, என்னோடய தம்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பின்பு வருண் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். கிட்டத்தட்ட வருண் அந்த பொண்ணை 1 வாரத்துக்கு மேலே மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை அறியாமல் காதலை அவகிட்ட வெளிப்படுத்திட்டான். அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டா. அதனால் வருணுக்கு தூக்கம் வராமல் புலம்பிகிட்டு இருந்திருக்கிறான். அன்றைய இரவு அதோடு முடியுது. நெக்ஸ்ட் டே அதே போல் வருண் வேலைக்கு போயிட்டு வரான். வரும்போது அந்த ஆலமரத்துக்கு கீழே அவள் தான் நிற்பா அப்படின்னு வெயிட் பண்ணுறான். பட் அந்த ஆலமரத்துக்கு கீழே அவள் இல்லை. அதுக்கு பதிலாக வேறு ஒரு வயதான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும். அந்த பாட்டியோட கையில் ஒரு காகம் இருக்குது, அண்டங்காக்கான்னு சொல்லுவோம் கிராமத்துப்புறங்களில். அந்த காகத்தை அந்த பாட்டி சடனாக கழுத்தை முறுக்கி அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த காகத்தை கீழே போடுறாங்க. இதை பார்த்த வருண் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறான் தன்னோட ரூமுக்கு. ஓடி போய் படுத்தவன் தான் அவனுக்கு அப்பயே ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பின்பு தான் வருணுக்கு அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அன்றைய இரவு அந்த காகத்தை முறுக்கி ரத்தத்தை குடித்தாங்கல்ல, அதை பார்த்தனால வருணுக்கு ரொம்ப பயத்தில் இருந்தான். ஸோ அவன் பைபிள் எடுத்து பக்கத்தில் வச்சு படிச்சுட்டே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப அவன் அதே டைமுக்கு 11 மணிக்கு வர்றான். வரும்போது அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த பொண்ணை பார்க்குறான். அவகிட்ட போய் சொல்கிறான், நேற்று ஏன் நீ வரல, இந்த இடத்துல ஒரு மூதாட்டியை பார்த்தேன், அவங்க தன்னோட கையில் காகத்தை வச்சுருந்தாங்க, அந்த காகத்தோட கழுத்தை முறுக்கி ரத்தத்தை குடித்தாங்கன்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறான். அது சொன்ன உடனே அந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை போடுது. ஏன் சண்டை போடுதுன்னே வருணுக்கு புரியல. அதற்கு பின்பு சரி கோவப்படாத வான்னு சொல்லி அவளை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அதற்கு பின்பு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடய வீட்டை வந்து பாருன்னு சொல்லி அந்த பொண்ணு காட்டுப்பகுதியில் அவனை கூட்டிகிட்டு போகுது. அந்த வழியில் போகும்போது ஒரு குடிசை வீடை பார்க்குறாங்க. அந்த குடிசை வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்தையும் காட்டுறா. இந்த இடத்த தோண்டு அப்படின்னு சொல்கிறா. ஏன் மண்ணை தோன்ற சொல்கிறேன்னு அவன் கேட்குறான். அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா,
எனக்காக நகை நட்டுகள் சேர்த்து வச்சாங்க என்னோடய அப்பா அம்மா, அதை இங்கே தான் புதைச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ நீ இதை தோண்டி எடுத்த அப்படின்னா அந்த நகை நமக்கு தான் அப்படின்னு ஆசையை காட்டுறா. வருணுக்கும் கொஞ்சம் தலைக்கு மேலே பல்ப் எரிஞ்ச மாதிரி, சரி ஓகே ஓகே அப்படின்னு அவகிட்ட மண்வெட்டியை வாங்கி அந்த இடத்த கொஞ்சம் தோண்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தோண்ட தோண்ட ரொம்ப டயர்டாயிட்டான், எனர்ஜியெல்லாம் வேஸ்டான மாதிரி இருக்குது. அதற்கு பின்பு குறிப்பிட்ட அளவு தோன்றினதற்கு பின்பு தான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்குறான். அங்கே என்ன இருக்குன்னா ஒரு சடலம் இருக்குது. அந்த சடலம் ஒரு பெண்ணோட சடலம் போல் இருக்குது. டக்குன்னு மண்வெட்டி கீழே போட்டு பயத்தில் நிமிர்ந்து பார்க்குறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பயங்கரமாக சிரிக்கிறா வருணை பார்த்து. எடுடா அந்த பிணத்தை வெளியில் எடு அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசுகிறான். பயந்து போன வருண், ஐயோ இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கேயே பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டான் வருண். அப்போ உடனே வருணோட காதலியான அந்த பெண் டக்குன்னு வயதான ரூபத்துக்கு மாறுறான். வருண் இதை அறகுறையாக நோட் பண்ணிவிட்டு மயக்கத்தில் இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே மலைத்தூறல் வந்து தான் அவனை எழுப்பி விட்ட மாதிரி அவனோட கன்னத்தில் சாரல் அடிக்குது. அதற்கு பின்பு எழுந்து அந்த குழிக்கிட்ட இருந்து வேக வேகமாக நடந்து தன்னோட ரூமை நோக்கி போகிறான். அங்கே போனதற்கு பின்பு தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. தன்னோட காதலி உண்மையானுமே ஒரு பெண் தானா இல்லை பேயா அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போனோம், நம்மளை அறியாமலே அவளை காதலிச்சோமா, இல்லை அவள் தான் நம்மளை நோட் பண்ணி பேய் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுதான், அப்படி இப்படின்னு அவனோட மண்டையை போட்டு குழப்பிக்கிறான். அதற்கு பின்பு சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனே தன்னோட மனசை ஆசுவாசப்படுத்துகிறான். அப்போது அந்த டைமில் ஹவுஸ் ஓனர் வந்து அந்த பையன்கிட்ட பேச வராரு. அதாவது வீட்டு வாடகையை கேட்க வராரு. அப்போ வருண் வீட்டு வாடகையை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள சகஜமாக பேசிக்கிறாங்க. பேசும்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஊரில் நீ எங்கே வேணால் போய்க்கோ வந்துக்கோப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஆலமரத்துக்கிட்ட மட்டும் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. வருண் டக்குன்னு யோசிக்கிறான், என்ன ஆலமரத்தை குறித்து சொல்கிறாரே அப்படின்னு. அப்போது ஹவுஸ் ஓனர் சொல்கிறத டக்குன்னு வருணுக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆகிடுது. அப்போது ஹவுஸ் ஓனர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம். அப்போது வருண் அந்த ஆலமரத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான். அப்போ ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மூதாட்டி 70 வயசு இருக்கும். அந்த மூதாட்டி அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க, அதாவது பில்லி சூனியம் ஏவல்லாம் பண்ணுவாங்க. அந்த வயதான மாந்திரிகவாதியான மூதாட்டி காட்டேரியை தன்னோட கண்ட்ரோலில் வசப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காட்டேரியை அந்த ஆலமரத்தில் தான் ஒரு புதரில் அடைச்சும் வச்சுருந்தாங்க. இந்த மூதாட்டி அந்த காட்டேரியை வச்சு தான் அந்த ஊர் மக்களுக்கு நல்லதுகளையும் கெட்டதுகளையும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஊர் மக்களில் ஒரு சிலர் அவகிட்ட போனால் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சீட்டு விளையாண்டு தன்னோட பணங்கள்லாம் இழந்து போயிட்டான். அந்த இழந்த பணத்தை மீட்கணும்னு சொல்லி அந்த மூதாட்டிக்கிட்ட போய் ஏவல் பண்ணிட்டு வரான். அதற்கு பின்பு திரும்பவும் அந்த சீட்டு விளையாண்டு அந்த பணங்களை அவன் மீட்டெடுத்துட்டான். அவன் போய் மக்கள்கிட்ட சொல்லவும் ஒருத்தரும் அந்த மூதாட்டியை பார்த்து பலன் பெறுறாங்க. அப்போது அந்த மூதாட்டி ஒரு சிலருக்கு நன்மைகளை பண்ணாலும் அந்த ஊரில் உள்ள கோழிகள்லாம் திடீர்னு இரவு நேரங்களில் செத்து கிடக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்குற கோழிகள் அப்போது அந்த ஊர் மக்கள் எதனால் இந்த கோழிகள்லாம் சாகுதுன்னு தெரியாமலே இருந்தாங்க. அப்போ ஒரு சிலர் இரவு நேரங்களில் முழிச்சிருந்து எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து கோழிகளுக்கு விஷத்தை வச்சுட்டு தான் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே நடந்தது வேற ஒன்று. அன்றைய நாள் இரவு மந்திரங்கள்லாம் ஓதிட்டு அந்த பெண்மணி படுத்து தூங்குறாங்க. தூங்கினவங்க அமாவாசை அன்றைய நாள் இரவு அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க ஆலமரத்துக்கு அடியிலேயும். அவங்க இறந்ததற்கு பின்பு மக்களுக்கெல்லாம் ஒரு வித பயம், ஆனால் ஒரு வித சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா மக்கள் இவகிட்ட போயிட்டு நல்லது கெட்டதுன்னு சொல்லி ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. ஸோ இவளை செத்து போனதுக்கப்புறம், அதாவது இவ இறந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குன்னு பெண்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதற்கு பின்பு அந்த பெண்ணை அந்த ஆலமரத்துக்கிட்ட இல்லாமல் அவளோட வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்து அவளை அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கு தான் வருணை அந்த அழகான பெண் கூட்டிகிட்டு போயிருக்கா. அதற்கு பின்பு அந்த கிராமத்தில் இருந்த கோழிங்க எல்லாம் காணாமல் போயிருக்குது. ஒரு சில இது செத்து போய் எலும்புகள் மட்டும் கிடந்திருக்கு. பட் அந்த எலும்புகள் கூட அந்த வீட்டில் உள்ள பகுதியில் இல்லாமல் அந்த மூதாட்டியை புதைச்ச இடத்துல கிடக்கு. இதை பார்த்த மக்கள் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இது இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி மலை கிராமத்துக்கு போய் ஒரு முதியவரான மாந்திரிகவாதியை பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது அந்த மாந்திரிகவாதி இந்த ஆலமரத்துக்கு வந்து பல பூஜைகளை பண்ணி அந்த ஆலமரத்தை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே எரித்தாலும் அந்த ஆலமரம் மறுநாளே
விழுது விட்டு அந்த இலைகள்லாம் பசேர்னு வந்துடுது. ஸோ பயந்து போன மக்கள் மீண்டும் அவர்கிட்ட போகிறாங்க. போனவங்க நடந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. அப்போது மறுபடியும் அந்த மாந்திரிகவாதி அந்த ஊருக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறந்து போன மூதாட்டியை நீங்கள் எங்கே புதைச்சிங்களோ அங்கே இல்லாமல் இப்போது இந்த ஆலமரத்தில் தான் அந்த மூதாட்டியோட ஆன்மா இருக்குது. ஸோ அந்த பிரேதாத்மாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அன்றைய இரவு முழுக்க பூஜைகளை நடத்துகிறாரு. அவர் இரவு முழுக்க அந்த இடத்துல பூஜைகளை நடத்தினாலும் அவரால் துளி அளவு கூட அந்த பிரேதாத்மாவோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த காட்டேரியையும் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் அங்கே அலறல் சத்தை கேட்டதும் அந்த இடத்த விட்டு மாந்திரிகவாதியும் அவர் கூட வந்த நபர்களும் பயந்தடித்து ஓடி போயிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த காட்டேரிக்கும் சரி அந்த வயதான மூதாட்டியும் சரி சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு வருணுக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வருண் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரத்த வாந்தி எடுத்துடுறான். என்னாச்சுப்பா உனக்கு, என்னாச்சு, ஏன் இப்படி ரத்த வாந்தி எடுக்கிறேன்னு அந்த ஹவுஸ் ஓனர் வருண் கிட்ட கேட்குறாரு. அப்போ வருண் இதுக்கு மேலே மறைச்சா சரி வராதுன்னு சொல்லி அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாரு. சொல்லும்போது ஹவுஸ் ஓனர், ஐயோ நம்ம வீட்டுக்கு குடி வந்துட்டானே, இந்த பையனுக்கு எது ஒன்று ஆச்சுன்னா நம்மளை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் முன்கூட்டியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும், அந்த ஆலமரத்துக்கிட்ட உஷாராருன்னு சொல்லி, தப்பு என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பின்பு வருணை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள கேரளா மாந்திரிகவாதியை பார்த்து பேசுகிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே புட்டு வைக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த மாந்திரிகவாதிகிட்ட இந்த விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு ஹவுஸ் ஓனர். அதற்கு பின்பு அந்த மாந்திரிகவாதியை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஹவுஸ் ஓனரும் சரி அந்த ஊர் மக்கள்கிட்ட நடந்ததை எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹவுஸ் ஓனர் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது அந்த மாந்திரிகவாதி அந்த ஆலமரத்துக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. இந்த மாந்திரிகவாதியோ அன்றைய நாள் பூஜையை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த இடத்துல அந்த காட்டேரியும் சரி அந்த 70 வயது மூதாட்டியும் சரி வந்து பூஜைகளை தடுக்க பார்க்குறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, அலறாங்க. ஆனாலும் அந்த மாந்திரிகவாதி அந்த பூஜையை நிறுத்துகிற மாதிரி தெரியலை. தன்னோட மொத்த சக்தியும் அந்த பூஜையில் காட்டியிருக்காரு அந்த மாந்திரிகவாதி. அன்றைய நாள் இரவு முடிஞ்சதும் மறுநாள் காலையில் ஊர் மக்கள் அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மாந்திரிகவாதி இறந்து போய் கிடக்காரு. ஊர் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஷாக்கு, அதிர்ச்சியும் கூட. ஐயோ இப்படி இறந்து போயிட்டாரே அப்படின்னு. அப்போ அந்த ஆன்மாக்கள், அதாவது அந்த பிரேதாத்மாவான அந்த மூதாட்டியோட ஆன்மா தான் காட்டேரியும் தான் இந்த நபரை கொன்றுச்சின்னு பயப்படுறாங்க. ஆனால் அதற்கு பின்பு அன்றைய நாள் இரவு கோழிகள் அந்த ஏரியாவில் சாகலை. ஏன்னா அந்த காட்டேரி தான் கோழிகளோட ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த கோழிகளோட உடலை அங்கே போட்டுட்டு போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நபர்கள் கோழிகள் உயிரோடு இருக்குது அப்படின்னா இந்த மாந்திரிகவாதியான நல்லவர் அந்த காட்டேரியையும் அந்த மூதாட்டியோட ஆன்மாவையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டி வச்சுட்டாருன்னு சொல்லி சொல்லப்படுது. அதற்கு பின்பு தான் அந்த கிராமத்தில் இப்போ வரையிலும் யாரும் அந்த ஆலமரத்துக்கிட்ட போகிறதில்ல. இப்போ வரையிலும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. வருணும் அதே ஊரில் அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவரும் நல்லா தான் இருக்கார். அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அவருக்கு அந்த நினைவுகள் வந்து போகிறதா அடிக்கடி சொல்கிறாரு. அந்த பெண்ணோட உருவம் கண்ணு முன்னே வந்து போகிறதா. ஓகே கைஸ், இந்த உண்மை சம்பவம் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா, பை பை, டேக் கேர்.